வெல்கம் டு அருண் அகாடமி சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரயில்வே எக்ஸாம்ல மேத்தமெட்டிக்ஸ் செக்ஷன்ல கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸை எப்படி சிம்பிளா சால்வ் பண்றது அப்படிங்கிறதுக்கான கான்செப்ட்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போறோம். நம்ம இந்த செக்ஷன்ல பர்டிகுலரா பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4வது டாபிக் சரிங்களா, ப்ராஃபிட் அண்ட் லாஸும் டிஸ்கவுண்ட்டும். இந்த 4வது டாப்பிக்கும் 5வது டாபிக் தான் பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த டாபிக்ல 3 வீடியோ போட்டிருக்கோம். நீங்க இன்னும் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த வீடியோவை கண்டினியூ பண்ணீங்க அப்படின்னா இதில் நான் சொல்லிக் கொடுக்கறது ரொம்ப எளிமையாக உங்களுக்கு புரியும் சரிங்களா. அதே போல் அந்த 3 வீடியோ பார்க்கணும் அப்படின்னா அந்த வீடியோக்கான லிங்கை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா. சரி, இன்னைக்கான கொஸ்டின் பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அதில் 76 கொஸ்டின்ஸ் வரைக்கும் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்ட்ஸும் ட்ரிக்ஸும் நான் சொல்லி கொடுத்துருப்பேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்த கொஸ்டின் சரிங்களா. 77th கொஸ்டின் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. டைப் 11. இது என்ன அப்படின்னு பாருங்க. எக்ஸ் பர்ச்சேஸ்ட் a car at ₹1,50,000. ஒரு பர்சன் ஒரு காரை வாங்குறாரு சரிங்களா. ஒரு பர்சன் எக்ஸுங்கிற ஒருத்தர் என்ன பண்றாரு, 1,50,000 ரூபாய் கொடுத்து ஒரு காரை வாங்குறாரு. வாங்கிட்டு அதை இன்னொரு நபருக்கு விற்கிறாரு சரியா. அந்த நபர் திரும்பவும் இதே நபருக்கு விற்கும் போது இதுல ஏற்படக்கூடிய லாபம் என்ன நட்டம் என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதா கொஸ்டின் சரிங்களா. நான் சொல்றது புரியுதுங்களா. ஒரு பர்சன் ஒரு ஏங்கிற பர்சன் பி கிட்ட ஒரு பொருளை விற்கிறாருங்க. திரும்ப இந்த பொருளை பிங்கிற பர்சன் ஏ கிட்ட திரும்பவும் விற்கிறாரு சரி. அவர் விற்கும் போது ஒரு பர்சன்டேஜ் லாபத்திலையும் நடத்திலே விற்கிறாரு. திரும்ப பிங்கிற பர்சன் ஏ கிட்ட விற்கும் போது அவரும் ஒரு பர்சன்டேஜ் லாபத்திலையும் நடத்திலே விற்கிறாரு. அப்படின்னா இதுல ஏக்கு ஏற்பட்ட லாபம் என்ன நட்டம் என்னன்னு கேட்கலாம், அல்லது பிக்கு ஏற்பட்ட லாபம் என்ன நட்டம் என்னன்னு கேட்கலாம். அந்த மாதிரி மாடல் கொஸ்டின் இது சரிங்களா. ரைட், கவனிங்க. எக்ஸ் பர்ச்சேஸ்ட் a car at ₹1,50,000 and then sold it to Y at a profit of 5%. Y later sold it back to X at a loss of 2%. Find the overall profit or loss for X in the entire transaction. இப்போ நான் தமிழ்ல படிக்கிறேன் கவனிங்க. எக்ஸ் ஒரு காரை 1,50,000 வாங்கி பின்னர் அதை Yக்கு 5% லாபத்திற்கு விற்றார். Y பின்னர் அதை 2% நட்டத்தில் Xக்கு விற்றார். முழு பரிவர்த்தனையிலும் Xின் ஒட்டுமொத்த லாபம் அல்லது இழப்பை கண்டறியவும் சரியா. எக்ஸுக்கு லாபம் கிடைச்சிச்சா அல்லது லாஸ் ஆச்சா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் சரியா. நீங்க தொகையை வச்சும் கண்டுபிடிக்கலாம், பெர்சன்டேஜ் வச்சும் கண்டுபிடிக்கலாம். இந்த கொஸ்டின்ல தொகை தான் கேட்குறாங்க, அதனால நீங்க தொகையை வச்சு போனீங்கன்னா ஈஸியா இருக்கும் சரிங்களா. உங்களுக்கு இங்க கொடுக்குற அமௌண்ட் ஈஸியா கால்குலேட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அமௌண்ட் வச்சே போங்க. இங்க கொடுக்குற அமௌண்ட் கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு வச்சுங்க. இப்போ 1,50,000னா ஈஸியா நம்ம கண்டுபிடிக்கலாம். அதே 1,72,209 இது மாதிரிலாம் கொடுக்குறாங்கன்னா நம்ம கண்டுபிடிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் சரியா. அப்ப நீங்க பர்சன்டேஜ் வச்சே போகலாம் சரிங்களா. எப்படி போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் வந்துடும் சரியா. நான் 2 மாதிரியும் சொல்லி கொடுக்குறேன். உங்களுக்கு எது தெளிவா புரியுது, எது ஈஸியா உங்களால போட முடியும் அப்படின்னு தோணுதோ அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா. ரைட், கவனிங்க. இப்ப நான் பர்சன்டேஜ் வச்சு போடும்போது நான் என்ன பண்ணுவேன்னா, இங்க பாருங்க, எப்பயுமே ஃபர்ஸ்ட் விற்கிறாரு இல்ல அந்த பர்சன் விற்கிறத காஸ்ட் ப்ரைஸ் எடுத்துப்போம். அவர் யாருக்கு விற்கிறாருன்னா ஒய்க்கு விற்கிறாரு. அப்ப எக்ஸ் வச்சிருந்தப்ப அந்த கார்டோட மதிப்பு என்னன்னா நீங்க 100 விழுக்காட வச்சுக்கணும். பர்சன்டேஜ் வச்சு போடுறேன் இப்ப சரிங்களா. அடுத்தது இந்த அமௌண்ட் வச்சு எப்படி போடணும் அப்படின்னு சொல்லித்தரேன். எக்ஸ் 100% அந்த பொருளை வச்சிருக்காரு. அதுல இருந்து என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒய்க்கு விற்கிறாரு. எத்தனை பர்சன்ட் லாபத்துல அப்படின்னா 5% லாபத்துல சரிங்களா. அப்ப எக்ஸோட காஸ்ட் பிரைஸ் 100, ஒய்யோட காஸ்ட் பிரைஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 105 இருக்கும் சரிங்களா. ரைட், இப்ப பாருங்க, இந்த 105 ரூபாய்க்கு வாங்கின ஒய் என்ன பண்றாருன்னா 2% லாஸுக்கு இவருக்கு திரும்ப விற்கிறாரு. அப்ப நீங்க என்ன பண்ணா அந்த 105க்கு 2% கண்டுபிடிக்கணும் சரியா. 105க்கு என்ன பண்ணணும்னா 2% நீங்க கண்டுபிடிக்கணும். அப்ப 2% கண்டுபிடிச்சா என்ன வரும் பாருங்க. 105க்கு 2% 1% 1.05. எப்பயுமே ஒரு நம்பர்ல இருந்து ஒரு இலக்கம் தள்ளி புள்ளி வச்சுன்னா அந்த மதிப்பு 10%. 2 இலக்கம் தள்ளி புள்ளி வச்சுங்கன்னா ரைட் ஹேண்ட் சைட்ல இருந்து சரியா, 2 இலக்கம் தள்ளி புள்ளி வச்சீங்கன்னா அது 1%. அப்ப 1% என்ன வரும்னா 105ல இருந்து 2 இலக்கம் தள்ளி புள்ளி வச்சுன்னா 1.05 தான் 1% வரும். அப்ப 2% என்ன வருதுன்னா 1.05 1.05. அப்ப 2.1 அப்படிங்கிறது தான் எத்தனை பர்சன்ட் வேல்யூ அப்படின்னா, எத்தனை பர்சன்ட் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சது 2% வேல்யூ. இந்த 2% எதுக்கு சமம் அப்படின்னா 105ல 2% எதுக்கு சமம்னா 2.1க்கு சமம் சரியா. 2.1% சமம். இப்ப நீங்க சிம்பிளா என்ன பண்ணணும்னா இந்த 1,50,000ல 2.1% என்னன்னு கண்டுபிடிச்சீங்கன்னா அதுதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸுக்கு கிடைச்ச லாபம் சரிங்களா. இது எப்படி எக்ஸுக்கு லாபமா இருக்கும் அப்படின்னா, இப்ப பாருங்க, எக்ஸ் இவருக்கு எப்படி வித்துட்டாரு பாருங்க. 100 ரூபாய் பொருளை 105 ரூபாய்க்கு வித்துட்டாரு. எக்ஸ் ஒய்க்கு 100 ரூபாய் பொருளை 105 ரூபாய்க்கு வித்துட்டாரு. இப்ப திரும்பவும் இதே பொருள் எக்ஸுக்கே கிடைக்க போகுது. எவ்வளவுக்கு கிடைக்க போகுது அப்படின்னா இவர் கையில இருந்து என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2,100 ரூபாய் குறைச்சிட்டு தான் கொடுக்குறாங்க சரியா. லாஸ்க்கு தான் விற்கிறாரு யாரு, ஒய் எக்ஸுக்கு இந்த 105 ரூபாய் வாங்கல,
₹2.10 குறைச்சிக்கிட்டு தான் வாங்குறாரு. சரியா? அப்ப அந்த ₹2.10 யாருக்கு லாபமா இருக்கும் அப்படின்னா எக்ஸுக்கு லாபமா இருக்கும். நான் சொல்றது புரியுதுங்களா? Y வந்து 105 வாங்கிக்கிட்டு எக்ஸுக்கு திரும்ப அந்த பொருளை கொடுக்கல. என்ன பண்றாரு? ₹2.10 குறைச்சிக்கிட்டு தான் எக்ஸுக்கு Y அந்த பொருளை திரும்ப கொடுக்குறாரு. அப்படிங்கும்போது அவருக்கு எத்தனை % நிற்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.1% மீதி நிற்கும். இந்த 2.1% எதுல இருந்து கண்டுபிடிக்கணும்னா இந்த 1,50,000 இருந்து கண்டுபிடிக்கணும். சரியா? இப்ப இதுவும் அதே மாதிரி நீங்க புள்ளி வச்சே கண்டுபிடிக்கலாம். இப்ப இந்த 1,50,000 இருந்து ஒரு இலக்கம் தள்ளி புள்ளி வச்சீங்கன்னா அந்த 15,000ங்கிறது 1%. சரி 10%. இன்னொரு இலக்கம் தள்ளி புள்ளி வச்சீங்கன்னா இந்த 1,500ங்கிறது தான் 1%. அப்ப 2% என்ன வரும்னா 1,500 பிளஸ் 1,500 3000 கிடைக்குமா? 3000. சரி 3000 வந்துருச்சு. 1,500 பிளஸ் 1,500 3000. இந்த புள்ளி 1% நீங்க கண்டுபிடிக்கணும். புள்ளி 1%னா இன்னொரு இலக்கம் தள்ளி வைங்க. 150 புள்ளி 1%. இந்த 150 போட்டீங்கன்னா அப்ப எக்ஸுக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா 3,150 ரூபா வந்துட்டு லாபம் கிடைச்சிருக்கு. சரிங்களா? இப்படி போடலாம். நம்ம என்ன பண்ணோம்? பர்சன்டேஜ் வச்சோம். பர்சன்டேஜ் வச்சு இந்த விழுக்காடை கண்டுபிடிச்சோம். இந்த விழுக்காடை கண்டுபிடிச்சு தான் அவருக்கு சொல்லிக்கிறோம். சரியா? அப்ப 2.1% யாருக்கு லாபம் அப்படின்னா எக்ஸுக்கு லாபம். அல்லது தொகையில கேட்கும்போது எவ்வளவு லாபம் அப்படின்னா 3,150 ரூபா வந்துட்டு எக்ஸுக்கு லாபம். சரி இப்ப கவனிங்க. இது தொகையை வச்சு போடணும்னாலும் ஈஸியா போட்டுடலாம். ஏன்னா இது மாதிரி ரவுண்ட் நம்பரா கொடுக்குறாங்கன்னா நம்ம தொகையை வச்சே ஈஸியா போட முடியும். சரியா? இப்ப பாருங்க 1,50,000 இருந்து நீங்க என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் 5% கூட்டணும். 1,50,000 5% என்ன அப்படின்னா 10% நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு இலக்கம் தள்ளி புள்ளி வைங்க. 15,000 தான் 10%. அப்ப 5%ங்கிறது எதுல பாதி அப்படின்னா 10%ல பாதி. அப்ப 10ல பாதி எப்படி 5ஓ அது மாதிரி 15,000ல பாதி 7,500. அப்ப நீங்க இந்த 1,50,000 இந்த 1,50,000 நீங்க என்ன பண்ணிக்கணும்? 7,500 கூட்டிக்கணும். சரியா? 7,500 கூட்டிக்கணும். அப்ப என்ன வரும் அப்படின்னா 1,57,500. இந்த விலைக்கு தான் யார் வாங்கியிருப்பாங்கன்னா Y வாங்கியிருப்பாங்க. Y வந்துட்டு இந்த விலையை கொடுத்து தான் வாங்கியிருப்பாரு. அப்ப எக்ஸ் வச்சிருக்கும் போது காஸ்ட் பிரைஸ் வந்து 1,50,000. காஸ்ட் பிரைஸ்னா சிபின்னு சொல்லுவோம். இது ஃபுல்லாவே நான் டீட்டெயிலா ஃபர்ஸ்ட் வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். என்னென்ன டேர்ம்ஸ் வந்துட்டு இந்த டாபிக்ல நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத நான் ஃபர்ஸ்ட்லயே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். சரியா? இதுல வந்து பாத்தீங்கன்னா Yக்கான காஸ்ட் பிரைஸ் என்ன அப்படின்னா 1,57,500. ஆனா இது எக்ஸுக்கு என்னவா இருக்கும்னா செல்லிங் பிரைஸா இருக்கும். எக்ஸுக்கு விற்பனை விலையா இருக்கும், Yக்கு வாங்கிய விலையா இருக்கும். சரியா? இப்ப இந்த விலையில இருந்து நீங்க என்ன பண்ணணும்னா 2% கண்டுபிடிச்சு மைனஸ் பண்ணணும். சரியா? இப்ப 2% என்ன வரும்? 1%. 10% வந்துட்டு 15,750 வரும். 1% என்ன வரும்னா 1,575 வரும். 1,575 வரும். அப்ப 2% என்ன வரும்னு கண்டுபிடிக்கணும். 2% தானே கணக்குல சொல்லியிருக்காங்க. அப்ப 1,575ங்கிறது 1%. இன்னொரு 1,575 போட்டீங்கன்னா இன்னொரு %. மொத்தம் நமக்கு 2% வந்துடும். 2% என்ன வரும்? 1,500, 1,500, 3,000, 75, 75, 150. அப்ப 3,150 ரூபா வந்துட்டு குறைவா கொடுத்து அந்த பொருளை வாங்கிடுவாரு. அப்ப இது யாருக்கு லாபமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸுக்கு லாபமா இருக்கும். அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி. எக்ஸ் கெயின் 3,150. சரிங்களா? ரைட். இப்ப அடுத்த கணக்கு பாருங்க. அடுத்தது இந்த சம் பாருங்க. இந்த சம் அதே மாதிரி தான் நீங்களே ட்ரை பண்ணலாம். சரிங்களா? பாருங்க 2 lakhs இஸ் சோல்டு பை ராமு 5% ப்ராஃபிட். இவருக்கு விற்கும்போது 5% லாபத்துக்கு விற்கிறாரு. திரும்ப ராகுல் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவருக்கு திரும்பி விற்கும்போது 2% லாஸ் விற்கிறாரு. இப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ராமு நெட் ப்ராஃபிட்டை கண்டுபிடிக்கணும். ராமோட நெட் ப்ராஃபிட்டை கண்டுபிடிக்கணும். நீங்க என்ன பண்ணணும்? போன சம் மாதிரி நீங்க பர்சன்டேஜ் வச்சும் போடலாம் அல்லது தொகை வச்சும் போடலாம். சரி, அதை ட்ரை பண்ணுங்க. ஈஸியா தான் இருக்கு. நான் எப்படி இப்ப என்ன சொல்லி கொடுத்தனோ அதை அப்படியே ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணி இது போடுங்க. சரியா? 2 மெத்தட்ல எதை வேணாலும் நீங்க ரெஃபரன்ஸ் கொடுத்து போடலாம். சரி, எந்த மெத்தட்ல போட்டாலும் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் தான் வரும். அடுத்து இந்த கொஸ்டின் அப்படிதான். இது பாத்தீங்கன்னா இப்போ NTPC எக்ஸாம் 2021 கேட்ட கொஸ்டின் தான். சரியா? இதுவும் பாருங்க 1 லட்சம் ரூபாய்க்கு வாங்குறாங்க. இங்க 2 லட்சம் கொடுத்துருக்காங்களா? அதே மாதிரி இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 லட்சம் கொடுத்துருக்காங்க. இந்த சம் நீங்களே ட்ரை பண்ணலாம். சரிங்களா? ரைட். இந்த 3 சம்மும் நீங்க ட்ரை பண்ணுங்க. 78, 79, 80 இதை நீங்க ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டைப் 12. சரியா? இது வந்து பாத்தீங்கன்னா அலிகேஷன் அண்ட் மிக்சர் பேஸ்டு. சரிங்களா? அலிகேஷன் மிக்சர் பேஸ்டு கொஸ்டின். இதை நான் லாஸ்ட் வீடியோலயே உங்களுக்கு நான் இதுக்கான மெத்தட் வந்து சொல்லி கொடுத்துருப்பேன். சரியா? கவனிங்க என்ன சொல்றாங்க பாருங்க. எ டீலர் செல்ஸ் எ டேபிள் ஃபார் ₹400. சரியா? ஒரு டீலர் என்ன பண்றாருன்னா 400 rupeesக்கு விற்கிறாரு. சரியா? ஒரு வியாபாரி ஒரு மேசையை 400க்கு விற்று 25% லாபம் ஈட்டுகிறார். சரியா? அதுவே அவர் மற்றொரு மேசையை 10% நட்டத்திற்கு விற்கிறார். முழு பரிவர்த்தனையிலும் அவர் லாபம் அல்லது நட்டம் எதுவும் செய்யவில்லை, அதாவது பெறவில்லைன்னு சொல்றாங்க. சரியா? அவருக்கு இரண்டாவது மேசையை அடக்க விலை எவ்வளவு இருக்கும்? அவருக்கு இரண்டாவது மேசை அடக்க விலை எவ்வளவு இருக்கும்னு கேட்கிறாங்க. சரியா? இந்த மாதிரி பாருங்க 2 பொருளை வித்ததுனால அதுக்கு கிடைச்ச லாபமோ நட்டமோ ஓவராலா சொல்லிட்டாங்க. அப்படின்னா இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அலிகேஷன் வந்து அப்ளை பண்ணலாம். சரியா? அதே மாதிரி போன இதுக்கும் நான் சொல்லி கொடுத்துருப்பேன். அந்த 10வது மெத்தடுக்கும் நீங்க அலிகேஷனே அப்ளை பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருப்பேன். சரியா? இது என்னன்னா 2யும் வாங்கினது ஒரு வேலை, 2ஓட அசல் விலையும் 1,
இதை நான் லாஸ்ட் வீடியோல சொல்லி கொடுத்துருப்பேன். சரிங்களா? நீங்க புதுசா பாக்குறீங்கன்னா லாஸ்ட் வீடியோ இதை பாருங்க. இதுக்கும் நான் இந்த ரூல்லயே போடலாம், இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி நீங்க போடலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். சரியா? அதே மாதிரி இதுக்கும் அதே ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி நீங்க போடலாம். இது எப்பன்னா ரெண்டு பொருளையும் வந்து வெவ்வேறு விலைக்கு விற்கிறோம். அது என்னன்னா ரெண்டு பொருளையும் ஒரே விலைக்கு வாங்குறோம். சரிங்களா? இந்த 10ம் அதே தான். 12 போட வேண்டிய மெத்தட் ஒன்று தானே, சம்மு வேற. அது ஒரு கான்செப்ட் சம்மு, இது ஒரு கான்செப்ட் சம்மு. ஆனா நம்ம சால்வ் பண்ற ட்ரிக் வந்து பாத்தீங்கன்னா இந்த அலிகேஷன் பேஸ்டு நம்ம போடலாம். பலவின கூட்டல்னு சொல்லுவோம், பலவின கூட்டல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தமிழ்ல. இங்கிலீஷ்ல அலிகேஷன் மெத்தட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? அப்படி நீங்க சால்வ் பண்ணலாம். இங்க பாருங்க நான் எப்படி போடுறேன்ட்டு. இப்போ வந்துட்டு இதோட செல்லிங் பிரைஸ் சொல்லிட்டாங்க. 400 ரூபாய்க்கு விற்கிறதுனால அவருக்கு என்ன கிடைச்சிச்சுன்னா ப்ராஃபிட் வந்து 25% கிடைச்சுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப அந்த மொத பொருளோட அடக்கவிலை நம்ம சொல்லிடலாம். எப்படி சொல்லலாம்? 400 ரூபாங்கிறது 125% சமம்னா அடக்கவிலை எப்பயுமே நம்ம 100% தான் வச்சுக்கணும். சரியா? 400 ரூபாய் அப்படிங்கிறது 125% சமம்னா நீங்க உடனே என்ன பண்ணணும்னா 100% என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். சரியா? அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்த இதை வந்துட்டு இதை அடிச்சீங்கன்னா 25 அடிச்சீங்கன்னா 430 வரும். இதை 25 அடிச்சீங்கன்னா 530 வரும். இந்த 400 5 அடிச்சா என்ன வரும்னா 80 வரும். சரியா? அப்ப 80 இன்ட்டு 4. அப்ப 80 நாள் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8 32 320 ரூபா வரும். இப்ப இந்த மொத பொருளோட அடக்க விலை என்னவா இருக்கும் அப்படின்னா 320 ரூபா இருக்கும். இது கிளியருங்களா? ரைட். அடுத்து பாருங்க, இசல் another table at a loss of 10%. ஒன்னு விற்கும் போது 25% லாபமா, இன்னொன்னு விற்கும் போது என்ன ஆச்சுன்னா 10% நட்டமா. சரியா? ஒட்டுமொத்த டிரான்சாக்ஷன்லயும் அவருக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா எதுவும் கிடைக்கலையா. சரியா? லாபம் அல்லது நட்டம் எதுவும் செய்யவில்லை, அதாவது பெறவில்லை அப்படின்னு சொல்றாங்க. நெய்தர் நார் ப்ராஃபிட், நெய்தர் ப்ராஃபிட் நார் லாஸ் அப்படிங்கிறாங்க. சரியா? இப்ப ரெண்டாவது பொருளோட காஸ்ட் பிரைஸ் அடக்க விலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. போட்டலாமா? இப்ப என்ன பண்ணணும்? 25% மொத செல்லிங் பிரைஸை வச்சுக்கணும். சரியா? என்ன 25%? லாபம் 25%, அப்ப 125 வச்சுக்கோங்க. ரெண்டாவது என்னன்னா, ரெண்டாவது வித்தது என்னன்னா லாஸ் 10%, அப்ப 90ன்னு வச்சுக்கோங்க. சரியா? ரெண்டுலயும் வித்ததுனால அவருக்கு ஒட்டு மொத்தமா கிடைச்சது என்னன்னா நட்டமும் இல்ல லாபமும் இல்லைன்னா போட்டாசல் அப்படியே உள்ள வந்துச்சுன்னு அர்த்தம். ரெண்டுலயும் போட்டாசல் உள்ள வந்துச்சுன்னு அர்த்தம். இப்ப இதுக்கு டிஃபரன்ஸ் பார்த்து இங்க எழுதுங்க, இதுக்கு டிஃபரன்ஸ் பார்த்து இங்க எழுதுங்க. எழுதுனீங்கன்னா நமக்கு என்ன வரும்னா அசல் விலை இருக்குல்ல காஸ்ட் பிரைஸ், அதனுடைய விகிதம் வந்துடும். சரியா? பாருங்க, இது செல்லிங் பிரைஸ். செல்லிங் பிரைஸ் ரேஷியோவை நீங்க இன்வெஸ்ட் பண்ணி எழுதுனீங்கன்னா நமக்கு என்ன வந்துடும்? காஸ்ட் பிரைஸ் வந்துடும். சரியா? அப்ப இதை டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 25 வரும். இதை டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா என்ன வரும் அப்படின்னா 10 வரும். இதை இன்னும் கூட நீங்க விகிதமா எடுத்துக்கலாம். எப்பயுமே இதை விகிதமா தான் எடுத்துக்கணும் நீங்க. சரியா? இந்த காஸ்ட் பிரைஸோட அலிகேஷன்ல எப்பயும் இந்த ஃபைனலா வருது இல்லைங்களா, இந்த ஆன்சரை நீங்க விகிதம் ரேஷியோட எடுத்துக்கணும். அப்ப இது 2 பங்கு வரும், இது என்ன வரும்? 5 பங்கு வரும். அவ்வளவுதான். சரியா? அப்ப இதனுடைய காஸ்ட் பிரைஸ் வந்து 2 பங்கு தான் நம்ம இங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் பாருங்க 320. அப்ப 5 பங்கு என்னன்னு கண்டுபிடிச்சோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். சரியா? கவனிங்க, நான் இங்க போடுறேன். அதே மாதிரி நான் நோட் பேட்ல எழுதுறதுனால இந்த ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் கிளாரிட்டி இல்லாம இருக்கும். நான் சொல்றது என்னங்கிறத கவனிச்சிங்கன்னா நான் என்ன எழுதி போடுறேன் அப்படிங்கிறதும் உங்களால புரிஞ்சுக்க முடியும். சரியா? கவனிங்க, 320 அப்படிங்கிறது என்னன்னா மொத பொருளோட அடக்கவில்லை, அதான் 2 பங்குன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம். 2 பங்கு. இப்ப நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னா ரெண்டாவது பொருளோட அடக்கவிலை. ரெண்டாவது பொருளோட அடக்கவிலை எத்தனை பங்கு? 5 பங்கு. 5ஆல போயிருக்கீங்க. சரியா? இப்ப இது அடிச்சா என்ன வரும் அப்படின்னா 160 வரும். 160 × 5 என்ன வரும் அப்படின்னா 800 வரும். அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 800. சி ஆப்ஷன். சரிங்களா? கிளியரா புரியுதுங்களா? தெளிவா புரியுதுங்களா? ரைட். இப்ப கவனிங்க, இன்னொரு சம் நம்ம சால்வ் பண்ணலாம். இதே மாதிரி இன்னொரு சம் சால்வ் பண்ணலாம். அடுத்த சம் 82வது சம் சால்வ் பண்ணலாம். உங்களுக்கு இன்னொரு ஐடியா வரும். அடுத்த சம் நீங்க ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? ரைட். 82வது சம் பாருங்க. 82வது சம் என்ன சொல்றாங்க பாருங்க. ஒரு ஷாப்கீப்பர் 30 கிலோ வீட்டு, அதாவது கோதுமையை 13 ரூபா 56 பைசாக்கும் 56 பைசாவுக்கு 1 கிலோ விற்கிறாரு. 20 கிலோ கோதுமையை வந்துட்டு 18 ரூபா 15 பைசாவுக்கு, சரி அது அடக்க விலை, அதாவது 30 கிலோ அடக்க விலை வந்து 13 ரூபா 56 பைசா 1 கிலோ. 20 கிலோ வீட்டு வந்துட்டு 1 கிலோவோட அடக்க விலை என்னன்னா 18 ரூபா 15 பைசாவா. இது ரெண்டையும் என்ன இதுல மிக்ஸ் பண்ணா அவருக்கு வந்துட்டு விற்கும் போது 30% ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. சரியா? அதாவது என்ன சொல்றாங்க பாருங்க, 30 கிலோ 1 கிலோ 13 ரூபா 56 பைசால, 20 கிலோ 1 கிலோ 18 ரூபா 15 பைசால, இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி 30% லாபத்துக்கு விற்கணும்னா 1 கிலோ என்ன ரேட்டுக்கு விற்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. சரியா? இப்ப இதுல சொல்லிட்டாங்க, என்ன சொல்லிட்டாங்க பாருங்க, அருகில் உள்ள ரூபாய்க்கு சரியாக்குக, அதாவது கரெக்ட் டு த நியரஸ்ட் ருபின்னு சொல்றாங்க. அப்ப இது எக்ஸாக்ட் ஆன்சர் வராது, அப்ராக்சிமேட்டா நாம தான் ஆன்சர் எடுத்துக்கணும். சரியா? அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இது 13 ரூபா 50 பைசான்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இதை வந்து 13 ரூபா 50 பைசான்னு வச்சுக்கலாம். இதை என்னன்னு வச்சுக்கலாம் அப்படின்னா 18 ரூபான்னு வச்சுக்கலாம். சரி, அப்ராக்சிமேட்டா வச்சுக்கோங்க. நம்ம ஆன்சர் என்ன அப்படிங்கிறத சொல்லிடலாம். சரிங்களா? நியரஸ்ட் ஆன்சர் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இதுல எதுவுமே எக்ஸாக்ட் ஆன்சர் இல்லை. சரிங்களா? ரைட். ஏன்னா அவங்களே சொல்லிட்டாங்க பாருங்க, நியரஸ்ட் ஆன்சர் நீங்க சொன்ன போதும் அப்படின்ட்டாங்க. அப்ப பாருங்க, கீழே விகிதத்தை வச்சுக்கணும். சரியா? கீழே விகிதம், இந்த சம்ல எடை கொடுத்துருக்காங்களா, எடையை நீங்க விகிதமா வச்சுக்கணும்.
சரியா? மொத பொருளோட விலை என்னன்னா 13 ரூபாய் 50 பைசான்னு வச்சுக்கோங்க போதும். சரியா? 56 பைசா எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. இங்க வந்துட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தாண்ட 18 ரூபாய் 15 பைசாவா? 18 ரூபாய் 15 பைசா. சரி, இங்க இருக்கட்டும். இப்ப இங்க என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இது வந்து 30 கிலோ, இது வந்து 20 கிலோவா? இங்க வந்துட்டு 30 கிலோவை 3 பங்குன்னு போட்டுக்கலாம், 20 கிலோவை 2 பங்குன்னு போட்டுக்கலாம். சரியா? இப்ப இதுக்கும் டிஃபரன்ஸ் எடுங்க, இதுக்கும் டிஃபரன்ஸ் எடுங்க. எடுத்தா இந்த ரேட் வரணும். ஆமா தானே? அதாவது இந்த இதுல இருந்து இதுக்கும் டிஃபரன்ஸ் எடுத்தா இது வரணும், இதுக்கும் டிஃபரன்ஸ் எடுத்தா இது வரணும். சரியா? அப்ப இந்த மதிப்பு நீங்க கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க இந்த கீழே இருக்கிறதுக்கு டிஃபரன்ஸ் எடுத்துக்கணும், கீழே இருக்கிறத ஆட் பண்ணிக்கணும், மேல இருக்கிறத டிஃபரன்ஸ் எடுத்துக்கணும் ஒரு பங்கு மதிப்பை கண்டுபிடிக்க. சரியா? அப்ப ஒரு பங்கு மதிப்பு எப்படி நீங்க கண்டுபிடிக்கணும்னா, மேல இருக்கிறதுக்கு வந்து டிஃபரன்ஸ் எடுத்துக்கோங்க. எவ்வளவு டிஃபரன்ஸ் வரும்? 18 ரூபாய் 15 பைசால இருந்து 18 ரூபாய் 15 பைசால இருந்து 13 ரூபாய் 50 பைசா போச்சுன்னா 13 ரூபாய் 15 பைசால இருந்து. சரியா? அப்ப இங்க என்ன வரும் அப்படின்னா 5 வந்துடும். இங்க 5 பைசானா 15 பைசானா இங்க 5 வந்துருச்சா? இங்க 6 வந்துடும். இங்க இருந்து ஒன்று கடை வாங்கிக்கும் 6 வந்துடும். இங்க எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 7 இருக்கும். 7ல 3 போச்சுன்னா 4 இருக்கும். சரியா? அப்ப இங்க என்ன வரும்னா 4 ரூபாய் 65 பைசா வரும். சரியா? எதுக்கு வேறுபாடு அப்படின்னா 18 ரூபாய்க்கும் 13 ரூபாய்க்கும் வேறுபாடு பாத்தீங்கன்னா எவ்வளவு வரும்? 5 ரூபாய் வரும். இதுல 50 பைசா இருக்கு, இதுல 15 பைசா இருக்கு இல்லையா? அப்ப டிஃபரன்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 ரூபாய் 65 பைசா வரும். சரிங்களா? இப்ப 4 ரூபாய் 65 பைசா நீங்க என்ன பண்ணா இந்த 2 3 + 5 வகுக்கணும். சரியா? 3 + 2ன்னா 5 வகுக்கணும். சரிங்களா? அப்ப வகுத்தா என்ன வரும்? 0.0 இதை வகுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 9. இங்க என்ன வரும்? மீதி 2 வரும். 1 வரும். 1னா 3 வரும். சரிங்களா? 93 பைசா வருது. சரிங்களா? 4.65 நீங்க என்ன பண்ணணும்? 5 வகுக்கணும். 5 வகுத்தா வந்துட்டு அடங்காது, 4 அடங்காது. அப்ப இங்க புள்ளி வச்சுக்கோங்க. 46ல 5 9 முறை, மீதி 1 3 முறை. சரிங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த புள்ளி 0.93 இது கூட பெருக்கிக்கணும். சரியா? இது வந்துட்டு எக்ஸாக்ட் நம்பரா இல்லாதனால கொஞ்சம் உங்களுக்கு டைம் கன்சியூம் ஆகிற மாதிரி தான் இருக்கும். நான் இன்னொரு மெத்தடும் சொல்லித்தரேன், அது மாதிரி நீங்க சால்வ் பண்ணலாம். சரியா? இப்ப 0.93. சரிங்களா? ரைட். கத்துக்கும் போது கொஞ்சம் பொறுமையா கத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபாஸ்ட்லாம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சரியா? இப்ப ரெண்டுலையும் இன்ட்டு பண்ணீங்கன்னா இது 3 × 93 என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 0.93. சரியா? 3 × 0.93 என்ன வரும்? 3 27 270 பிளஸ் வந்துட்டு ஒரு 9 279 வரும் இல்லையா? அப்ப 279னா நீங்க என்ன வச்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2.7980 கூட வச்சுக்கலாம், தப்பு இல்லை. சரியா? இது வந்து 2.80. அதே மாதிரி 2 டைம் இதை இன்ட்டு பண்ணுங்க. 2 டைம் இதை இன்ட்டு பண்ண என்ன வரும்? 2 93 150 186. அப்ப 1.86ன்னு வச்சுக்கலாம். சரியா? ரைட். இப்ப இங்க பாருங்க, இதோட இந்த பெரிய நம்பரோட இந்த சின்ன நம்பரை கழிச்சிங்கனாலும் ஒன்னே ஒன்று தான் வரணும். இந்த சின்ன நம்பரோட இதை கூட்டினாலும் ஒரு ஆன்சர் தான் வரணும். சரியா? இங்க ஏன் கரெக்டா வராது அப்படின்னா நம்ம எல்லாமே கொஞ்சம் தோராயமா தான் எடுத்துக்கிட்டோம், அதனால இங்க கரெக்டா வராது. பெரும்பாலும் இது கரெக்டா வரும். நான் அட்ரஸ் போடுறேன், உங்களுக்கு எக்ஸாக்டா ஆன்சர் உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். சரியா? இப்போ கவனிங்க, இது மாதிரி சில சமயம் கொஸ்டின் கேட்பாங்க, கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான நம்பர்ஸ் கொடுத்து கேட்பாங்க, அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்க. சரியா? ரைட். இன்னொரு மெத்தட் நான் சொல்லி கொடுக்குறேன். சரியா? எடையிட்ட சராசரின்னு சொல்லுவாங்க, வெயிட்டட் ஆவரேஜ் சொல்லுவாங்க. அது இது மாதிரி சமக்குலாம் ஈஸியா இருக்கும். சரிங்களா? ரைட். ஏன்னா நான் அலிகேஷன் மெத்தட்னு சொன்னதுனால அதே மெத்தட்ல நான் உங்களுக்கு டீச் பண்றேன். சரிங்களா? ரைட். கவனிங்க, எக்ஸாம்ல போய் உங்களோட டெசிஷன் மேக்கிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, எந்த மெத்தட்ல போடணும் அப்படிங்கிறத நீங்க இன்ஸ்டன்டா தீர்மானிக்கணும். சரியா? உங்களுக்கு 2 3 மெத்தட் தெரிஞ்சிச்சுன்னா தான் எந்த மெத்தட்ல போட்டோம்னா இது ஈஸியா போட முடியும், அதாவது சீக்கிரமா போட முடியும் அப்படிங்கிறத நீங்க தீர்மானமா சொல்ல முடியும். சரியா? தீர்மானமா அந்த சம அந்த 30 செகண்ட்ஸ்க்குள்ள உங்களால போட முடியும். கவனிங்க, இப்ப இதுல இருந்து இதை கழிங்க. 18 ரூபாய் 20 பைசானே வச்சுக்கோங்க. சரியா? 18 ரூபாய் 15 பைசா. 18 ரூபாய் 15 பைசாவில இருந்து நம்ம என்ன பண்றோம்? 2 ரூபாய் 80 பைசா கழிக்கிறோம். சரியா? 2 ரூபாய் 80 பைசா கழிச்சா என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க 5 வரும். இங்க என்ன வரும்? 11ல 8 போச்சுன்னா 3 வரும். சரியா? 35 பைசா. இங்க வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 17 ரூபா இருக்கும். 17 ரூபாயில வந்துட்டு 2 ரூபா போச்சு அப்படின்னா 15 ரூபா வரும். சரியா? 5 ரூபா 35 பைசா வரும். சரியா? 5 ரூபா 35 பைசா. இதே நீங்க எடுத்துக்கலாம். இப்ப அந்த 5 ரூபா 35 பைசா கூட நம்ம 30% லாபத்தை வைங்க. சரியா? இப்ப 10% லாபம் என்ன வருதுன்னா 1 ரூபா 50 பைசா வரும். சரியா? 1 ரூபா 53 பைசான்னு வச்சுக்கலாம். அப்ப 30% என்ன வரும்னா 1 ரூபா 53 பைசா, 1 ரூபா 53 பைசா, 1 ரூபா 53 பைசா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 ரூபா 50 பைசா. ஒரு 3 தடவை பண்ணோம்னா 4 ரூபா 60 பைசா வரும். சரியா? இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா 15 ரூபா 35 பைசா கூட நீங்க என்ன பண்ணணும்னா 4 ரூபா 50 பைசா கூட்டுங்க. கூட்டினீங்கன்னா இதுக்கு நியரஸ்ட் ஆன்சர் ஆப்ஷன் இதுல எது இருக்குன்னு பாருங்க. சரியா? இப்ப 15 ரூபாயும் 4 ரூபாய் 19 ரூபா. இங்க 35 பைசாவும் 50 பைசாவும் கூட்டிங்கன்னா என்ன வரும்?
85 பைசா வரும். சரியா? அப்ப 19 ரூபா 85 பைசா, 19 ரூபா 85 பைசா எங்க இருக்குன்னு பாருங்க. இதுதான். அப்ப ஏ தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன். சரிங்களா? ரைட். இப்ப என்ன பண்ணும் பாருங்க, நல்லா தெளிவா சொல்றேன் கவனிங்க. இப்ப இதை போட்டுக்கிட்டோம். இங்க இந்த எடைய எப்பயுமே கீழே வந்து ரேஷியோ போடுறது எடைய போடணும். மேல போடுறது என்ன போடணும், இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் விலையை போடணும். மேல விலையை பிரைஸை போடணும், கீழே எடையை போடணும், குவான்டிட்டியை போடணும். சரியா? அவ்வளவுதான். இப்ப நீங்க அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா பாருங்க, இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸா மேல போட்டுக்கணும், இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸா மேல போட்டுக்கணும். இந்த 3 பங்கையும் 2 பங்கு 3 பங்கு 2 பங்கு எப்படி வந்துச்சு, இந்த 30 கிலோ இந்த 20 கிலோ அதான் நான் இங்க போட்டிருக்கேன். 3 பங்கையும் 2 பங்கையும் கூட்டி கீழே போட்டுக்கணும். இப்ப நமக்கு என்ன வரும்னா 1 பங்கு மதிப்பு வரும். சரிங்களா? சொல்றது புரியுதுங்களா? அந்த 1 பங்கு மதிப்பை இது கூட இன்ட்டு பண்ணா 3 பங்கு வரும், இது கூட இன்ட்டு பண்ணா 2 பங்கு வரும். சரிங்களா? நான் என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 2 பங்கால இதை இன்ட்டு பண்ணிட்டேன். இன்ட்டு பண்ணா 1.86 வந்துச்சு. சரியா? இது கூட இன்ட்டு பண்ணாலும் சரி. இப்ப இது கூட இதை கூட்டினாலும் உங்களுக்கு தோராயமா 15 ரூபா சில்லற வரும், 15 ரூபா சில்லற வந்துடும். சரியா? இப்ப 13 ரூபா 50 பைசோட 1 ரூபாய் 86 பைசா கூட்டினீங்கனாலும் உங்களுக்கு இந்த ஆன்சர் வந்துடும், இந்த காஸ்ட் பிரைஸ் வந்துடும். அல்லது இந்த பெரிய மதிப்புல இருந்து இந்த 2 ரூபாய் 80 பைசா கழிச்சிங்கனாலும் உங்களுக்கு என்ன வந்துடும், அந்த இந்த காஸ்ட் பிரைஸ் நம்ம சொன்னல, அந்த 15 ரூபா 35 பைசா இது நமக்கு வந்துடும். சரி? எப்படி போட்டோம் நான் பாருங்க, முன்னாடி என்ன பண்ணேன், இந்த 18 ரூபா 15 பைசால இருந்து நான் என்ன பண்ணேன், இந்த 2 ரூபாய் 80 பைசா கழிச்சு தான் நான் என்ன போட்டேன், 15 ரூபா 35 பைசான்னு போட்டேன். சரிங்களா? ரைட். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இது கூட நமக்கு என்ன வேணும், கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, என்ன சொல்லியிருக்காங்க, 30% லாபம் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? 30% வந்துட்டு லாபம் வைக்கணும் அப்படின்னா என்ன ரேட்டுக்கு விற்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால நம்ம இப்படி போட்டோம். சரிங்களா? கிளியரா புரியுதுங்களா? ரைட். இன்னொரு மெத்தட் சொல்லிட்டேன் கவனிங்க. இப்ப இன்னொரு மெத்தட் கவனிங்க. இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா வெயிட்டட் ஆவரேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? நீங்க என்ன பண்ணணும்னா குவான்டிட்டி 1 இன்டூ பிரைஸ் 1 பிளஸ் குவான்டிட்டி 2 இன்டூ பிரைஸ் 2 டிவைடட் பை கீழே வந்துட்டு எடையை தான் போடணும். சரியா? கீழே வந்து எடைய குவான்டிட்டி 1 குவான்டிட்டி 2 குவான்டிட்டி அப்படிங்கிறது அதனுடைய எடை. சரியா? இதை நீங்க அப்ளை பண்ணணும். இப்ப பாருங்க, இது 3 பங்கு இது 2 பங்கு. இப்ப 3 பங்கு இது 2 பங்குனா 3 பங்கு 13 ரூபா 56 பைசா. நீங்க 13 ரூபா 50 பைசானே வச்சுக்கோங்க. சரியா? 3 பங்கு இன்டூ 13 ரூபா 50 பைசா என்ன வரும்னா 3 எவ்வளவு வரும் அப்படின்னா 39 வரும். 3 அரை எவ்வளவு வரும்னா 1.5 வரும். அப்ப 41 ரூபா 50 பைசான்னு வச்சுக்கோங்க. சரியா? ஏன் எல்லாமே ரவுண்ட் ஆஃபா எடுத்துக்கிட்டேன், நியரஸ்டா எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அவங்களே சொல்லிட்டாங்க நியரஸ்டா எடுத்துக்கோங்க, எக்ஸாக்டா எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா? அடுத்து பாருங்க, 20 ரூபாய் மேல 2 பங்கு 18 ரூபான்னு போட்டுங்க. அப்ப 2 பங்கு 18 ரூபானா எவ்வளவு வரும் பாருங்க, 2 பங்கு 18 ரூபா அப்படின்னா 36 ரூபா வரும். சரியா? 36 ரூபா 30 பைசா வரும். சரியா? ஏன்னா 5 பைசா இருக்குல்ல, 30 பைசா அவ்வளவுதான். டிவைடட் பை இது 3 பங்கு இது 2 பங்கு 5 பங்கால டிவைட் பண்ணுங்க. அவ்வளவுதான். இது ரெண்டையும் கூட்டுங்க பார்க்கலாம். 41 ரூபாயும் 36 ரூபாயும் கூட்டுங்க. 40 பிளஸ் 36 76 77 வரும் இல்லையா? 77 இது ஒரு 80 பைசா, இங்க ஒரு 50 பைசா, இங்க ஒரு 30 பைசா. அப்ப நமக்கு என்ன வரும், 77 ரூபாய் 80 பைசா வரும். 77 ரூபாய் 80 பைசா டிவைடட் பை எத்தனை கிலோ மொத்தம், 5 கிலோ, 5 பங்கு 5ஆல வகுத்தீங்கன்னா அதோட சராசரியா 1 கிலோவோட காஸ்ட் பிரைஸ் கிடைச்சிடும். அப்ப 77 5ஆல வகுத்தீங்கன்னா என்ன வரும், 77னா இது ஒரு 30 வரும், மீதி 2 வரும். 27 5ஆல வகுத்தீங்கன்னா 5 வரும் புள்ளி. இந்த 8 5ஆல வகுத்தீங்கன்னா 27 மீதி 2 வரும் இல்ல. 28 5ஆல வகுத்தீங்கன்னா 5 வரும். ரிமைண்டர் என்ன வரும், 3 வரும், 6 வரும். அப்போ 1 கிலோவோட சராசரி விலை என்னன்னா 15 ரூபாய் 56 பைசா. இப்ப இதுதான் இதோட காஸ்ட் பிரைஸ், ஓவரால் காஸ்ட் பிரைஸ். இப்ப இது கூட என்ன பண்ணும் நீங்க அப்படின்னா, இந்த 30% சொல்லிருக்காங்களா, 30% லாபம், அதை கூட்டினா ஆன்சர் வந்துடும். சரியா? 30% கூட்டணும். ஏன்னா அலிகேஷன்ல அப்ளை பண்ணதோட இந்த மாதிரி போட்டீங்கன்னா இந்த சம் ஈஸியா இருக்கும். சரியா? நீங்க எல்லா மெத்தடும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாதான் அந்த டைம்குள்ள எந்த மெத்தடை நம்ம சூஸ் பண்ணா ஈஸியா போட முடியும் அப்படிங்கிறத உங்களால கரெக்டா கெஸ் பண்ண முடியும். சரியா? கெஸ் பண்ணி கரெக்டா ஆன்சரை அந்த டைம்குள்ள போட முடியும். இப்ப 10% வந்து 1 ரூபா 50 பைசா, 1 ரூபா 1.556. சரியா? அப்ப வந்துட்டு 30% என்ன வரும்னா தோராயமா நமக்கு என்ன வரும்னா 4 சம்திங் வரும். சரியா? அப்படி கூட்டும் போது நமக்கு திரும்பவும் இதே 20 ரூபா வந்துடும். சரிங்களா? ரைட். கிளியரா புரியுதுங்களா உங்களுக்கு? இப்ப அடுத்த சம் பாருங்களேன். இப்ப இந்த சம்லாம் பாருங்க நீங்க ஈஸியா போட்டுருவீங்க, இதெல்லாம் பெருசா கஷ்டமா இருக்காது. சரியா? இதுல என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. பாருங்க, 2 types of rice costing 38 per kg and 42 per kg mixed equal quantity. சரியா? அப்ப இதுல ஒரு பங்கு இதுல ஒரு பங்கு, அப்ப 38 into 1 அப்புறம் 42 into 1, அப்ப அதே நம்பர் தான் வரும். கீழே இதுல 1 கிலோ இதுல 1 கிலோனா குவான்டிட்டி 1 பிளஸ் குவான்டிட்டி 2, போன சம் போட்டாலும் அதே மாதிரி. அப்ப 38 பிளஸ் 42 எவ்வளவு அப்படின்னா 80. 80/2 போட்டீங்கன்னா 1 கிலோவோட காஸ்ட் பிரைஸ் என்னன்னா 40 ரூபா வரும். சரியா? 40 ரூபா பொருளை அவங்க 45 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அப்ப 40 ரூபா பொருளை 45 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னா அசல் விலை 40, விற்கிற விலை 45. அப்ப எவ்வளவு லாபம் வச்சு விற்கிறாங்கன்னா 5 ரூபாய். இது என்ன பர்சன்டேஜ் அப்படின்னு கண்டுபிடிங்க. அவ்வளவுதான், ஆன்சர் வந்துடும். சரியா? இப்ப இது அடிச்சிடலாம் நீங்க. சரிங்களா?
இப்போ என்ன வரும், மேலே வந்துட்டு 50 வரும். 50/4 50/4னா நமக்கு என்ன ஆன்சர் வரும், 50 4ஆல் வகுத்தோம் அப்படின்னா என்ன வரும், 12.5% வரும். அப்போ லாபம் எவ்வளவு அப்படின்னா 12.5%. சரிங்களா? இதை நீங்க அலிகேஷன்ல போட்டீங்கன்னா இதே மாதிரி தான். சரியா? அலிகேஷன் மெத்தட்ல போட்டீங்கன்னா இதே மாதிரி தான். இது ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு வந்துடும். சரியா? இது வந்து 38 ரூபா, இன்னொன்று வந்து எவ்வளவு அப்படின்னா 42 ரூபாய். மீன் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா என்ன ரேட் விற்கிறாங்க அப்படின்னா ஈக்குவல் குவான்டிட்டி அண்ட் சோல்ட் இட் அட் த ரேட் ஆஃப் 42 பெர் கேஜி. 45 ரூபாய்க்கு விற்கிறாங்களா? சரியா? 45 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இப்போ இதுல ஒரு பங்கு, இதுல ஒரு பங்கு. சரிங்களா? இதுல ஒரு பங்கு, இதுல ஒரு பங்கு. மேல நீங்க என்ன பண்ணணும், டிஃபரன்ஸ் எடுத்துக்கணும். மேல டிஃபரன்ஸ் எடுத்துக்கணும். நான் முன்னாடி போட்டல அலிகேஷன் மெத்தட்ல அதில் போடுறேன். மேல டிஃபரன்ஸ் எடுத்துக்கணும். டிஃபரன்ஸ் என்ன வருதுன்னா 4, கீழே வந்து ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணா 2. அப்ப ஒரு பங்கோட மதிப்பு 2. இந்த 2ஆல இது பண்ணீங்கன்னா இங்க 2 வரும். அதே மாதிரி இந்த 2 இது கூட பெருக்கினா 2 வரும். அப்ப சின்ன நம்பரோட இதை கூட்டினா மீன் பிரைஸ் வந்துடும். சரி, மீன் பிரைஸுங்க தான் அசல் வேலை. அதே மாதிரி பெரிய நம்பர் 42ஓட இதை கழிச்சோம்னா நமக்கு அதே 40 தான் வரும். சரியா? நான் சொல்றது புரியுதுங்களா? அப்ப 40 அசல் வேலை. 40 ரூபாய்க்கு பொருளை 45 ரூபாய்க்கு வித்தாங்கன்னா எவ்வளவு லாபம் வச்சு வித்துப்பாங்கன்னா 5 ரூபாய். அப்ப 5/40 அதே ஆன்சர் தான் வரும். சரியா? 5/40 இன்டூ 100 போடுங்க. 100 போட்டா நமக்கு என்ன வரும், 50/4 வரும். எகைன் வந்துட்டு 12.5% தான் நமக்கு ஆன்சர் வரும். கிளியரா புரியுதுங்களா? ரைட். இப்ப அடுத்தது பாருங்க. இந்த சம்ல நீங்க ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? ட்ரை பண்ணுங்க. டவுட்ஸ் இருக்கிற சம்ஸ் வந்து நம்ம அருண் அகாடமி டெலிகிராம் சேனல்ல ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சு வைங்க. நான் அதுல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்த வீடியோ வரும்போது அந்த சம்ம நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சரியா? ரைட். இதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? 94 சம் வரைக்கும் நீங்க ட்ரை பண்ணலாம். சரியா? நம்ம இப்ப பார்த்தது எத்தனாவது டைப் பார்த்தோம் அப்படின்னா 12th டைப் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போறது எத்தனாவது டைப், 13th டைப். இது எல்லா சம்மையும் நீங்க ட்ரை பண்ணுங்க. சரியா? இப்போ நம்ம பார்க்க போறது 13வது டைப், டிஸ்ஆனஸ்ட் செல்லர்னு சொல்லுவாங்க. சரியா? நேர்மையற்ற வியாபாரி. சரிங்களா? ஏதோ ஒரு விதத்துல என்ன பண்ணுவாரு, அவரு வாடிக்கையாளரை ஏமாத்துவாரு. அவங்கள தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டிஸ்ஆனஸ்ட் செல்லர் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? கவனிங்க. ஒரு நேர்மையற்ற வியாபாரி தனது பொருட்களை அடக்க விலைக்கு விற்கிறார், ஆனால் தவறான எடையை பயன்படுத்துகிறார். இதனால் 25% லாபம் பெறுகிறார். ஒரு கிலோவுக்கு எவ்வளவு கிலோ தானியங்களை அவர் கொடுக்கிறார்? சரியா? சரி, இப்ப என்ன சமன்னு புரியுதுங்களா? அவர் வந்து பாருங்க என்ன சொல்றாரு, டிஸ்ஆனஸ்ட் டீலர் வந்துட்டு ப்ரொஃபசர்ஸ் டு செல் ஹிஸ் கூட்ஸ் அட் த காஸ்ட் பிரைஸ். என்னன்னு உறுதியளிக்கிறாரு, ப்ரொஃபசர்ஸ்னா உறுதியளிக்கிறது. என்னன்னு உறுதியளிக்கிறாரு அப்படின்னா அடக்க விலைக்கே விற்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா என்ன பண்றாரு, விற்கும்போது ஃபால்ஸ் வெயிட் யூஸ் பண்ணி அந்த ஃபால்ஸ் வெயிட்டால 25 கிராம் என்ன பண்றாரு அப்படின்னா லாபம் சம்பாதிக்கிறாரு. சரியா? ஹவு மச் குவான்டிட்டி டு கிரைண்ட் டஸ் ஹி கிவ் ஃபார் கிலோகிராம்? சரியா? ஒரு கிலோவுக்கு எவ்வளவு கிராம் கொடுத்திருந்தாருன்னா அவருக்கு 25% லாபம் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்ப எந்த லாபமும் இல்லை அப்படிங்கும்போது ஒரு கிலோ 100 ரூபாய்க்கு வாங்கினா அதே 100 ரூபாய்க்கு தான் கொடுத்துருக்கணும். சரியா? ஆனாலும் 25% லாபம் கிடைக்குதுன்னா அவர் எடையை கம்மி பண்ணிருக்காரு. சரியா? அப்ப அவர் விற்கிற ஒரு கிலோல 1000 கிராம், 1000 கிராம்ல என்ன கிடைக்குது, ஒரு கிலோ நம்ம 1000 கிராம மாத்திக்கணும். சரியா? ஏன்னா கிராம்ல தானே ஆன்சர் இருக்கு. அதனால அந்த ஒரு கிலோவை 1000 கிராம மாத்திக்கோங்க. 1000 கிராம்ல விற்கும் போதே அவருக்கு 125% என்ன கிடைக்குது அப்படின்னா அசல் கிடைக்குது. சரியா? 125% அசல் 100 ரூபான்னு சொல்லுவோம். 25% லாபங்கும் போது மொத்தமா எவ்வளவு அசல் விலையில கிடைக்குதுன்னா 125% அவருக்கு உள்ள வருது. சரிங்களா? இப்ப அந்த 25% இது வந்துட்டு 1000 கிராமுக்கு 125%. அந்த 25% லாபம் வச்சாங்கல்ல, அந்த லாபம் போக அசலுக்கு 100 கிராமுக்கு 100%னா எவ்வளவு வித்திருப்பாரு அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா கஸ்டமருக்கு நான் அசல் விலைக்கு தானே விற்கிறேன்னு சொல்றாரு. அப்ப அசல் விலைன்னு சொல்லி 100 ரூபாய் வாங்கிட்டு எவ்வளவு வித்திருப்பாரு நீங்க கண்டுபிடிச்சா ஆன்சர் வந்துடும். சரியா? நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வீடியோல சொல்லிருப்பேன், எல்லாத்துக்குமே இந்த டைரக்ட் ப்ரொபோர்ஷன் தான். நான் எப்ப இப்படி கொஸ்டின் மார்க் போட்டாலும் கொஸ்டின் மார்க் டயகனல்ல கீழே போடுங்க, மீதி ரெண்டு மேல போடுங்க. உங்களுக்கு லாஜிக் புரியும். நான் இந்த ப்ரொபோர்ஷன் எழுதுவேன். இந்த ப்ரொபோர்ஷன் நான் எழுதுறேன் அப்படின்னா இது மாதிரி சால்வ் பண்ணுங்க, ஈஸியா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். சரியா? இப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 100 இந்த 1000 into 100 பண்ணிட்டு 125 டிவைட்ல போடுங்க. சரியா? அப்ப என்ன வரும், 1000 into 125 divided by 100 போடுங்க. சரிங்களா? divided by 100 போட்டீங்கன்னா என்ன வரும் அப்படின்னா சாரி divided by 100 இல்ல, ஒரு நிமிஷம். என்னன்னா 1000 கிராம் விற்கிறதுனால அவருக்கு 125% லாபம் கிடைக்குது இல்லையா? அதாவது 125% உள்ள வருது. அப்ப 1000 கிராம 125% வித்திருக்காரு. இப்ப how much quantity does he gain எவ்வளவு கிராம் வந்து அவர் வித்திருக்குன்னு கேட்கிறாங்க. அப்ப 100% வித்திருக்கணும். 100 into 1000 100 into 1000 divided by 125 கரெக்ட் தானே? கொஸ்டின் மார்க் டயகனல். அப்ப 1000 into 100 divided by 125 கரெக்ட் தான், 125. அப்ப இதை அடிச்சா 4 30, இதை அடிச்சா 5 30, இந்த 5ஆல இதை அடிச்சிங்க அப்படின்னா 200 வரும். அப்ப 200 into 4 என்ன அப்படின்னா 800 கிராம். சரியா? 200 into 4 போட்டீங்கன்னா என்ன வரும்னா 800 கிராம் வரும். அப்ப அவர் வித்தது எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 800 கிராம். சரியா? ரைட். நான் வந்து என்ன நினைச்சுட்டேன்னா அந்த 25% கெயினுக்கு வித்த எடை என்ன அப்படின்னு கேட்கறாங்கன்னு நினைச்சுட்டேன். அது கேட்கல,
எவ்வளவு கிராம் வந்துட்டு அவர் வித்திருக்காரு அப்படின்னு தான் கேட்குறாங்க. சரியா? 25% கெயினுக்கு எவ்வளவு கிராம்னு கேட்கல. அதாவது எவ்வளவு எடையை வந்து அவர் வித்திருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. சரியா? அசல் விலைக்கு எவ்வளவு வித்திருப்பாரோ அந்த கிராம சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? அப்ப அசல் விலைக்கு எவ்வளவு வித்திருப்பாருன்னா வெறும் 800 கிராம் தான் வித்திருப்பாரு. ஆனா அவர் சொன்னது நான் 1 கிலோன்னு விற்கிறேன்னு சொல்லியிருக்காரு. நான் வித்தது எவ்வளவு அப்படின்னா 800 கிராம் தான். சரியா? ரைட். இப்ப பாருங்க, நான் சொல்றது உங்களுக்கு தெளிவா புரியுதுங்களா? இப்ப இந்த கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின் அதே மாதிரி தான். ஒரு டிசானஸ்ட் செல்லர் வந்துட்டு என்ன உறுதியளிக்கிறாரு அப்படின்னா கூட்ஸ் அட் த காஸ்ட் பிரைஸ் தான். யூசஸ் ஃபால்ஸ் வெயிட் தஸ் கெயின் 20% தான். அப்ப பாருங்க, 1 கிலோ விற்கிற இடத்துல 20% லாபம் கிடைக்குதுன்னா அப்ப அந்த 1 கிலோ 1000 கிராம் அவருக்கு எவ்வளவு வித்திருப்பாரு அப்படின்னா 120% வித்திருப்பாருங்க. சரியா? இப்ப என்ன சொல்றாங்கன்னா how many கிராம்ஸ் வந்துட்டு 1 கிலோவுக்கு வித்திருப்பாரு, 1 கிலோவுக்குன்னு சொல்லி எவ்வளவு கிராம் தான் வித்திருப்பாருன்னு கேட்கறாங்க. அப்ப 100% என்ன கண்டுபிடிங்க, போன சம்மரியா தான். சரியா? 100 × 100 டிவைட் பை 120 போடுங்க. 100 × 100 டிவைட் பை 120 போடுங்க. சரியா? போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். சரியா? 100 இல்ல 1000 1000 × 100 டிவைட் பை 120. பாருங்க, கொஸ்டின் மார்க் டயகனல் கட்ட கீழே போட்டுருங்க. மீதி ரெண்டையும் மேலே இன்ட்டு பண்ணிக்கோங்க. அப்ப என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 0 கேன்சல் ஆயிரும். சரியா? அப்ப உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10,000 டிவைட் பை 12 வரும். சரியா? 10,000 டிவைட் பை 12 சொல்லலாம். அல்லது வந்து 4ஆம் வாய்ப்பால் அடிச்சுன்னா கீழே 3 வரும், மேல 4ஆம் வாய்ப்பால் அடிச்சீங்கன்னா 2500 வரும். 2500 பை 3ன்னு சொல்லலாம். 2500 பை 3 போட்டீங்கன்னா எவ்வளவு வரும்? 2500 பை 3 போட்டீங்கன்னா 8 வரும். ரிமைண்டர் 1 வரும். அப்ப 8 33.33 கிராம். அப்ப 833.33 கிராம் வரும். 2500 டிவைடட் பை 3. சரிங்களா? ரைட். இப்போ இதே மாதிரி அடுத்த சம்ஸ் போடுங்க. சரிங்களா? அடுத்த சம்ஸ் வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம டிஸ்கஷன் பண்ணலாம். சரிங்களா? நம்ம அடுத்தது வந்து இந்த டைப் 14ல இருந்து பார்க்கலாம் அடுத்த வீடியோல. சரியா? நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த 99வது கேள்வி வரைக்கும் நீங்க ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா அதுல உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வரும். சரிங்களா? டவுட்ஸ் வந்துச்சுன்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா அதை போட்டோ எடுத்து நம்ம டெலிகிராம் சேனல், அதாவது ரயில்வே எக்ஸாமுக்காகவே நம்ம அருண் அகாடமி ஒரு டெலிகிராம் சேனல் வச்சிருக்காங்க. அந்த டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல எது உங்களுக்கு டவுட்டோ அதை அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அதை அப்படியே ஷேர் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல அதை டிஸ்கஷன் பண்ணலாம். சரிங்களா? ஓகேங்க. நான் இப்போ இது வரைக்கும் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. அதே போல நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம அருண் அகாடமி சேனல் விசிட் பண்ணீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் இது போல ரயில்வே எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் ப்ரிப்பரேஷன் பண்றதுக்கு இது ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அருண் அகாடமி சேனல்.